அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்னும் பாக்கியத்தை நமக்கு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு முயற்சி கூலி தரும். இன்ஷா அல்லாஹ் பாகம் 5. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் தர்மம் செய்ய வேண்டும் என கட்டளையிட்டால் எங்களில் ஒருவர் கடைத்தெருவுக்கு சென்று கூலி வேலை செய்து 2 கையளவு தானியம் சம்பாதித்து அதை தர்மம் செய்து விடுவார். ஆனால் இன்றோ எங்களில் சிலரிடம் 1,00,000 திர்ஹம் தீனார் வரை உள்ளன. அறிவிப்பவர் அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 1416. பிரபஞ்சத்தின் இரட்சகனும் அவனுடைய இறுதி தூதரும் தர்மம் செய்யுமாறு வலியுறுத்தியதுமே அன்றைய மக்கள் வியர்வை சிந்தி கூலி வேலை பார்த்து இறை வழியில் வாரி வழங்கக்கூடியவர்களாக திகழ்ந்தார்கள். இன்றோ வேலைக்கு பல ஆட்களை வைத்து வியாபாரம் செய்து வசதியாக வாழ்பவர்கள் கூட அதிகமான தான தர்மங்களை செய்வதற்கு தயாராக இல்லாமல் தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வீர மரணம் அடைதல். உஹது போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர், இறை தூதர் அவர்களே, நான் கொல்லப்பட்டால் எங்கே இருப்பேன் என்று கேட்டார். சொர்க்கத்தில் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே தன் கையில் உண்வதற்காக வைத்திருந்த பேரித்தம் பழங்களை கீழே போட்டுவிட்டு பின்பு போரில் கலந்து கொண்டார். இறுதியில் கொல்லப்பட்டு விட்டார். அறிவிப்பவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம் 3856. அறப்போரில் பங்கேற்று கொல்லப்பட்டால் கேள்வி கணக்கின்றி எளிதாக சொர்க்கம் சென்றடைந்து விடலாம் என்று இறை தூதர் கூறியதும் மறுகணமே அதை நடைமுறைப்படுத்த முயற்சியை மேற்கொண்டு இறுதி முடிவாக வீர மரணம் அடைகின்றார். இதை போன்றே மார்க்க வழிமுறையை கற்றதும் அடுத்த நிமிடமே அதை செயல்படுத்த முறைப்படுத்த நபி தோழர்கள் ஆர்வத்தோடு முயன்றதை எடுத்துரைக்கும் விதத்தில் பல ஹதீஸ்கள் காணப்படுகின்றன. ஆனால் மகத்துவமிக்கவனிடத்தில் வெகுமதியை பெறுவதற்கு நன்மையின் பால் முனைகின்ற விஷயத்தில் நமது நிலையோ எள்ளி நகையாடுகின்ற வகையில்தான் இருக்கிறது. முயற்சிப்பவர்களுக்கு மிகைத்தவனின் உதவி. நாமெல்லாம் நிரந்தரமாக மறுமையில் வெற்றியாளர்களாக தேர்ச்சி பெறுவதற்காக விரைந்து செயலாற்றும் போது எவ்வளவுதான் குறுக்கீடுகள் தடுமாற்றங்கள் வந்தாலும் நாம் தளர்ந்து விடாமல் துணிவோடு முயற்சிக்க வேண்டும். அவ்வாறு செயல்பட்டால் அதற்கேற்ப நமது காரியங்களை எல்லாம் எளிதானதாக மாற்றித் தருவதாக அருள்மறையில் அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்குறுதி வழங்கியுள்ளான். நம்பிக்கை கொண்ட நிலையில் மறுமையை விரும்பி அதற்காக முயற்சிப்போரின் முயற்சிக்கு நன்றி செலுத்தப்படும். அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 19. நம் விஷயத்தில் முயற்சிப்போருக்கு நமது வழிகளை காட்டுவோம். நன்மை செய்வோருடன் அல்லாஹ் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 29 வசனம் 69. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.